மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 86. அன்று எப்போதும் போல் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அறைக்குள் சென்று அடங்கிக் கொண்டாள் மலர். சிறிது நேரத்தில் கதவு தட்டப்பட அமுதா கையில் நறுக்கிய பழங்களோடு நின்றிருந்தார். அவர் புன்னகையோடு அவளிடம் நீட்ட அவளோ அவர் முகத்தை கூட பார்க்காமல் வாங்கி கொண்டாள். இதை சாப்பிட்டு முடி, கொஞ்ச நேரத்தில் பால் கொண்டு வரேன் என்று விட்டு அவள் பதிலை எதிர்பார்க்காமல் சென்று விட்டார். அவளும் வந்து கட்டிலில் அமர்ந்து பழங்களை சாப்பிடத் தொடங்கினாள். அப்போது சங்கரி அழைத்தார். சொல்லுமா. என்னடி பண்ணுற? பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, நாளைக்கு நான் அங்கே வரவா? வா வா, உன் அம்மா வீடு, நீ வர ஏன் என்கிட்ட பெர்மிஷன் கேட்குற? அது இல்லடி, நான் முன்னையே சொன்னேன் இல்லை, நீ உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு 10 நாள் வச்சிருந்து அனுப்புகிறேன்னு. ஆமாம், அதுக்கு நீ இப்போவே வா. இங்கே வந்தே ஒரு வாரந்தாமா ஆகுது. இன்னும் 2 நாளில் தாத்தாவுக்கு திவசம் வேற வருதே. அப்போ தாத்தா திவசம் முடிஞ்சு வர்றியா? அவள் விட்டத்தை பார்த்தபடி யோசித்தாள். ஏய், உன் புருஷனை பிரிஞ்சு இருக்கணும்னு யோசிக்காதடி. அப்புறம் உன் உடம்ப தேத்த வேணாமா? நீ வந்தா உன்னை நல்லா ஊட்டி ஊட்டி தேத்து அனுப்புவேன். அப்போ என் அத்தைங்க எதுவும் செய்யறதில்லைன்னு சொல்றியா? தன்னையும் மீறி சட்டென்று கோபமாக கேட்டுவிட்டாள். சங்கரியின் இதழில் புன்னகை அரும்பியது. சொன்ன பிறகே தான் சொன்னதை யோசித்து பார்த்தவள் ச என்று தலையில் அடித்து கொண்டாள். இதை தாண்டி தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும்னு சொல்லுவாங்க. ஒரு மண்ணும் ஆடாது, நீ சும்மா இரு. சரி சொல்லு, உன் அத்தைங்க உன்னை ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காங்களோ? இப்போ எதுக்கு அவங்கள பற்றின பேச்சு? அவங்கள பற்றி பேசத்தான் ஃபோன் பண்ணியா? இருடி, எதுக்கு இப்படி கோபப்படுற? வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு கோபப்பட்டா அப்புறம் என் பேத்தியும் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கும். சும்மா ஏதாச்சும் அடித்து விடாதம்மா. நிஜமாதாண்டி, நீ வேணும்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற கூகுள் கிட்ட கேட்டுப்பாரு. பார்க்குறேன். இன்னொன்று சொல்லவா? உன்னோட உணர்வுகள் தான் குழந்தைக்கு போகும். நீ இந்த நேரத்தில் யாரையெல்லாம் வெறுக்கிறியோ அவங்களையெல்லாம் உன் குழந்தையும் வெறுக்கும். அவள் முகம் மாறியது. மா, நான் நிஜமாக தாண்டி சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் குழந்தைக்கு பேசுகிறதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். அது கேட்குற குரல் எல்லாத்தையும் மனசில் பதிய வச்சுக்கும். உன்கிட்ட எல்லாரும் எப்படி பேசுகிறாங்களோ அந்த உணர்வுகளை பதிப்பதிக்கும். அவள் முகம் யோசனையில் ஆழ்ந்தது. செல்வம் உன்கிட்ட கோபப்படுறது இல்லை தானே? இல்லையே, ஏன் கேட்குற? அப்படி கோபப்பட்டா அவனோட கோபமான குரல் தான் குழந்தை மனசில் பதியும். அதுக்கு தான் கேட்டேன். அவன் இன்னும் மற்றவங்க கிட்ட கோபமாக தான் இருக்கானாமே. நினச்ச, நீ இதுக்கு தான் தூது புறாவா ஃபோன் பண்ணியா? யார் உன்கிட்ட ஃபோன் பண்ணி ஒப்பாரி வச்சது? உன் சின்ன அண்ணி தானே? எனக்கு தெரியும். உன் சின்ன அண்ணியும் அண்ணனும் தான் கொஞ்சமாச்சும் மாமாவை சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. உன் பெரிய அண்ணன் அடேங்கப்பா, என்னவோ வேண்டாதவன் வர்ற மாதிரி மாமா இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் போகிறது என்ன, அந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் போகிறது என்ன. அதுக்கு மேலே உன் பெரிய அண்ணி யார்கிட்டையும் பேசாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கு. பார்க்குறவங்க என்னவோ நான் தான் அதை கொடுமை பண்ணுறதா நினைப்பாங்க. என்ன ஆக்டிங் தெரியுமா? சங்கரி அமைதியாக இருந்தார். இவ்வளோ நேரம் உன் அண்ணன் அண்ணிங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருந்த, இப்போ வாயை திறக்கிறது. அவர் பதில் சொல்லவில்லை. மா, லைனில் இருக்கியா? ஏதாச்சும் பேசுமா. அப்போதும் அவரிடம் சத்தமில்லை. அம்மா, கடுப்பேத்தாதம்மா. நான் என்ன லூசா தனியாக பேசிக்கிட்டு இருக்க? நீ பேசினா தானே பதில் சொல்ல முடியும். இப்பொழுது வாயை திறந்தார். அதே தானேடி அவங்களுக்கும். யாராச்சும் பேசினாதானே பதில் பேச முடியும். மா. என்னடிம்மா? பெத்த புள்ள பேசுறதில்ல, ஆசை மருமக பேசுறதில்ல, கட்டின புருஷன் பேசுறதில்ல, பின்ன எப்படிடி இருப்பாங்க? என்னம்மா சொல்கிற? பெரிய மாமா பேசுறதில்லையா? இல்லை. ஏன்? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? விளையாடாதம்மா. நான் எதுக்குடி விளையாடணும்? உனக்கு தேவைன்னா நீ ஏன் உங்கள் வீட்டில் யாரையாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கோ, நான் வைக்கிறேன். மாமா, ரொம்ப பண்ணுற நீ. அவள் கத்தி கொண்டிருக்கும் போதே அழைப்பு துண்டிக்கப்பட்டது. குழப்பத்தோடு திரும்ப அங்கே அமுதா சிறு புன்னகையோடு அவள் அருகில் அமர்ந்திருந்தார். தேங்க்ஸ் டி, உங்கள் அம்மா கிட்ட கூட எங்களை விட்டு கொடுக்காம பேசுனதுக்கு என்றார். கடவுளே, இந்த அத்தை அப்பவே வந்துடுச்சா? தனக்குள் கேட்டுக்கொண்டாள். உண்மையிலேயே நீ இப்படியெல்லாம் பண்ணுறப்போ எங்கள் குற்ற உணர்ச்சி இன்னும் அதிகமாக தான் ஆகுது என்றார் உண்மையான வருத்தத்தோடு.
அவள் எதுவும் பேசவில்லை. ஆனால் முகத்தில் குழப்பம் நிறைந்திருந்தது. அது புரிந்தும் அதை பற்றி எதுவும் கேட்காமல் அவளிடம் பாலை மட்டும் நீட்டிவிட்டு எழுந்து சென்று விட்டார். இந்த சாக்கிலாவது அவளாக வந்து பேசட்டுமே, அவளுடைய மௌனத்தை உடைக்கட்டுமே என்று எண்ணிக்கொண்டார். அறைக்குள்ளேயே குட்டி போட்ட பூனை போல் சுற்றி சுற்றி வந்தாள். 2 பேரும் சேர்ந்து தான் தப்பு பண்ணாங்க, அப்புறம் எதுக்கு அத்தையை மட்டும் தண்டிக்கணும்? இந்த கேள்வி அவள் மண்டைக்குள் குடைந்து கொண்டே இருந்தது. அறையை விட்டு வெளியில் வந்து கீழே எட்டி பார்த்தாள். அமுதா தங்கமணியிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்க அவர் புன்னகை ஒன்றை சிந்திவிட்டு கண்கள் மூடி தூணில் சாய்ந்து கொண்டார். அமுதா வேதனையோடு அவரை பார்த்துவிட்டு எழுந்து சென்று விட்டார். மதிய உணவை முடித்துவிட்டு அறைக்கு செல்லாமல் அங்கேயே அமர்ந்து கொண்டாள். அன்று சிவலிங்கத்திற்கு வெளியில் வேலை என்பதால் வெளியில் சாப்பிட்டுக் கொள்வதாக சொல்லியிருந்தார். அதனால் அவர் வரவில்லை. செல்வம் உணவை கொடுத்தனுப்ப சொல்லியிருந்ததால் அவனுக்கு கொடுத்தனுப்பி ஆயிற்று. சண்முகம் வந்தார். உணவை முடித்து கொண்டு எப்போதும் போல் அவளிடம் வந்து சமாதானம் பேசிவிட்டு சென்றார். சிறிது நேரத்தில் அமுதாவும் உணவை முடித்து கொண்டு அனைத்தையும் சுத்தப்படுத்த ஆரம்பித்தார். அத்தை சாப்பிடவே இல்லையே. அவள் மனம் அடித்து கொண்டது. கேட்கவும் ஏதோ ஒன்று தடுத்தது. சிறிது நேரத்தில் தங்கமணி தன் அறையிலிருந்து வெளியில் வந்தார். டைனிங் டேபிளின் மேல் இருந்த தண்ணீரை குடித்து விட்டு சென்று ஒரு தூணில் சாய்ந்து அமர்ந்து கொண்டார். பசிக்கு தண்ணீர் குடித்தும் ஏன் சாப்பிடவில்லை என்று மீண்டும் அந்த கேள்வி குடைந்தது. சில நிமிடங்கள் பொறுத்து பார்த்தவள் அதற்கு மேல் முடியாமல் சமையல் அறையில் சென்று நின்றாள். பாத்திரங்களை சுத்தப்படுத்த கொல்லைப்புறத்தில் போட்டுவிட்டு வந்து சமையலறையை ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தார் அமுதா. வேலையை முடித்துவிட்டு திரும்பியவர் மலரை கண்டு திகைத்தார். பின் இயல்பாக புன்னகைத்தார். அத்தை சாப்பிடல? அவள் வாயிலிருந்து முத்து உதிர்ந்தது. அவர் கண்களோ கண்ணீரை பொழிந்தது. அதை கண்டதும் அவளுக்கே ஒரு மாதிரி ஆகி போனது. அத்தை! தன் கையால் அவர் கண்ணீரை துடைக்க அவரோ சத்தமாக வெடித்து அழுது அப்படியே அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டார். ராசாத்தி, ஒரு வழியா மனசு வந்துதா இந்த அத்தை கிட்ட பேச என்றவர் அவள் கன்னம் பற்றி முத்தங்கள் வைத்தார். அவளுக்குமே கண்கள் கலங்கிவிட்டன. அவள் கன்னங்கள் தாங்கியவர், இத்தனை நாள் பேசாமல் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமாடி தங்கம் உன்ன. எங்களை மன்னிச்சிடுடி. ரொம்ப கோபமா எங்கள் மருமகளுக்கு? இப்போவாவது எங்கள் மேலே இருக்கிற கோபம் போச்சா, இல்லை அப்படியே தான் இருக்கா என்றார். அவள் அவரை அழுத்தமாக பார்த்தாள். என்னடி அப்படி பார்க்குற? இப்போ கூட உன் வாயிலிருந்து நாங்கன்னு உன் அக்காவையும் சேர்த்துக்கிட்டு தான் வருமா? அவங்க மேலே வச்சிருக்கிற பாசத்தில் கொஞ்சமாச்சும் என் மேலே வச்சிருக்கலாம். ஆமாண்டி, உன் மேலே தான் எனக்கு பாசமே இல்லையே. இருந்திருந்தா என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டேன் இல்லை? தப்பு தான். நான் ஒன்று நினச்சி பண்ணேன், அது வேற மாதிரி ஆயிடுச்சு. இனி எப்பவும் உன்னை விட மாட்டேன், சரியா? விடக்கூடாது, பார்த்துக்க. அப்புறம் உன் மருமகளை மொத்தமாக மறந்துட வேண்டியது தான். அப்படியெல்லாம் சொல்லாதடி, நான் பாவம் இல்லை. பாவமாக முகத்தை வைத்தார். ஐயோ, ரொம்ப பாவம்தான். போ. சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அத்தை சாப்பிடல? இல்லை. ஏன்? இன்னைக்கு முருகனுக்கு விரதம். அதுக்கு? இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிடாம விரதம் இருந்துட்டு நாளைக்கு காலையில் தான் சாப்பிடுவாங்க. அத்தைக்கு என்ன பைத்தியமா? அது உடம்பு இருக்கிற நிலைமையில் இதெல்லாம் தேவையா? கோபமாக பொரிந்தாள். நானும் அவரும் சொல்லி பார்த்தோம், அவங்க கேட்கல. அப்படி என்ன வேண்டுதல்? நீயும் செல்வமும் மனசு மாறி அவங்க கிட்ட பேசணும்னு. ஆமாம், மாமா பாசமாக இருந்தப்போ எல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காது. இப்போ எதுக்கு அவர் வேணும்னு ஏங்கணும்? யாரு? அவங்க கண்டுக்க மாட்டாங்களா? ஆமாம், பின்ன மாமாவை பாராட்டி சீராட்டி ஊட்டினாங்களா என்ன? சின்னதாக புன்னகைத்தார் அமுதா. இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை, விடு. அப்படியெல்லாம் விட முடியாது. அப்படியே எனக்கு எதுக்கும் பதில் தெரியணும். எதுக்கு பெரிய மாமா அத்தை கிட்ட பேசுறதில்ல? அத்தை என்ன பண்ணுச்சு? அவர் ஆசை பையனை அவர்கிட்ட இருந்து பிரிச்சிட்டாங்க. ஓஹோ, அன்னைக்கு மாமா அடித்ததும் அவங்க 2வது புள்ள கோச்சிக்கிட்டு போனாரே, இன்னும் இவங்க கிட்ட பேசலையோ? சரிதான் என்று விட்டு கிண்டலாக சிரித்தாள். அவளை அழுத்தமாக பார்த்தார் அமுதா. இப்போ எதுக்கு இப்படி பார்க்குற? நான் என்ன தப்பாவா சொன்னேன்? அதான் பார்த்தேனே, ஆசை மகன் மருமக கூட பேரன் வேற வந்ததும் அந்த ஆட்டம் போட்டாங்க 2 பேரும். ஓ, மாமா ஆட்டம் போட்டதை நீ பாத்தியா? அப்போ அத்தை போட்டுச்சுன்னு ஒத்துக்கிறியா? அதுக்கு தானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க என்று முணுமுணுத்தார். என்ன சொல்கிறதா இருந்தாலும் சத்தமாக சொல்லு அத்தை. அதை விடுடி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ பிரச்சனை, நீ விடு. அப்போ சொல்ல மாட்டேன். ஒரு வேளை செல்வம் வந்து கேட்டால் சொல்லுவேன்.
ரொம்ப பேராசை தான். அப்போ விடு, நீ வந்து அக்கா கிட்ட ஒரு வார்த்தை பேசு. அவள் நாடி பிடித்து கெஞ்சினார். அதெல்லாம் முடியாது. உன்கிட்ட பேசினல்ல, அவ்வளோதான். நீ முதல்ல நகரு என்றவள் ஃப்ரிட்ஜில் இருந்து தோசை மாவு எடுத்து தோசை வார்த்து தட்டில் வைத்து, இந்தா முதல்ல இதை கொண்டு போய் உன் அக்கா கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லு என்றாள். அவங்க நான் சொன்னா எல்லாம் கேட்க மாட்டாங்க. நான் கொடுத்தேன்னு கொடு அத்தை. அவங்க நம்ப மாட்டாங்க. நீயே கொண்டு போய் கொடு. என் செல்லம் இல்லை. மாட்டேன் மாட்டேன். அப்போ அவங்க அப்படியே விரதம் இருக்கட்டும். அதானே, நீ என் மேலே பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிற. இல்லைனா நான் சொன்னதை செஞ்சிருப்பல்ல. இதுவே பவி எது கேட்டாலும் செய்வ இல்ல. என்ன இருந்தாலும் அவன் உன் பொண்ணு. அவளை முறைத்தவர், இம்சடி உன் கூட. நான் சொன்னா நீ கேட்க மாட்ட. நீ வேணும்னா பாரு என்று விட்டு தட்டையை வாங்கி கொண்டு தங்கமணியிடம் சென்றார். அக்கா இந்தாங்க. எனக்கு எதுக்குடி? நான் தான் விரதம் இருக்கேனே. நீங்க இனிமேல் விரதம் இருக்க வேண்டாமாம். யார் சொன்னா? உங்க ஆசை மருமக. அவர் முகத்தில் அவ்வளவு ஒளி. என்னடி சொல்ற? உன்கிட்ட பேசினாளா? ம். அப்போ என்கிட்ட? சிறு பிள்ளை போல் கேட்டார் தங்கமணி. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.